அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது ஹெச் ராஜா அவருக்கு வந்து உடல்நலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு பதிவை நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். உடல்நலை சரியில்லை, அவருக்கு சீக்கிரம் நல்ல முறையில குணமடையட்டும் அப்படிங்கிறத நாம பிரார்த்தனையா செய்யறோம். இந்த இடத்துல அவர் வந்து எப்பவுமே பேசும்போது இஸ்லாமியர்களை பழிச்சுதான் என்ன செய்வார் பேசுவார். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்களையும் சேர்த்து என்ன செய்வாரு, அவங்க வந்து தேசத்துக்கு எதிரானவங்க அப்படின்னு தான் பேசுவாரு. ஆனா பெருங்கொண்ட ஸ்பீச்ல எப்படியும் இஸ்லாமியர்களை சாடாம இருக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதற்காகவே களம் கண்டு கொண்டே இருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல அவர் அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவருக்கு தெரிவிக்கிற கருத்துகளுக்கு நாம எத்தனையோ முறை என்ன செஞ்சிருக்கோம், கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறோம். அதாவது அவர் பேசுறத விரும்பாத நிறைய மக்கள் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்திற்கு எதிராக அவர் களத்துல இறங்கி சண்டை செய்ய நின்றாலும் நம்ம சண்டை செய்ய போறோம், அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த அளவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மனிதர் இப்போ உடல்நல சரியில்லாம இருக்கிற அந்த நேரத்துல நாம நம்முடைய கோபத்தை என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, இந்த நேரத்துல பொதுத்தளத்துல வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, நடுநிலையான மக்களா இருந்தாலும் சரி, அவர் வந்து எவ்வளவுதான் நம்மளை எதிர்த்து பேசியிருந்தாலும் நோய்ங்கிறது எல்லாருக்குமா வரக்கூடியது. அதுவும் இல்லாம இஸ்லாமிய அடிப்படையில் பார்த்தா அது ஒரு வகையான சோதனை தான். அப்போ ஒரு நோய் ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல நாம என்ன செஞ்சிடக்கூடாது, அவரை மிக கடுமையாக நம்ம இப்ப பொதுத்தளத்துல சாடுறதுங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நல்ல ஒரு அணுகுமுறை இருந்துச்சு. எப்படின்னா யூத சிறுவனை கூட என்ன செஞ்சாங்க, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற அந்த தருணத்துல போய் சந்திச்சாங்க, நலம் விசாரிச்சாங்க. அதே நேரத்துல இறுதி கட்டமாக அவருக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்தும் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு அழகான அந்த அணுகுமுறைங்கிறது நம்ம கிட்ட இருக்கணும். அட்லீஸ்ட் அவரை நம்ம போய் சந்திக்காட்டாலும், அவருக்காக பிரார்த்திக்காட்டாலும், இந்த நேரத்துல அவரை கடுமையாக நாம பொதுத்தளங்கள்ல விமர்சிக்காம இருக்கிறது சரி, அதுதான் சரி. அதுதான் இஸ்லாமும் என்ன செய்யுது, வழிகாட்டி தருது. களத்துல ஒருத்தர் நமக்கு எதிராக களம் காண்றாருன்னா கண்டிப்பா களத்துல நிக்கணும். யாரையும் பற்றி அஞ்ச தேவையில்லை. இறைவன் ஒருவனுக்கு அஞ்சினால் போதுமானது. ஏன்னா எல்லாருக்கும் மேல படைச்ச இறைவன் தான் இருக்கிறான், அவனுக்கு பயந்தா போதுமானது. அப்ப களம் காண்றது வேற. இந்த மாதிரி நேரங்கள்ல நாம பொதுத்தளங்கள்ல அவரை பத்தி பேசுறதுங்கிறது வேற. தயவு கூர்ந்து மிக கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி என்ன செய்யாதீங்க, சகோதரர் ஹெச் ராஜாவை பத்தி பதியாதீங்க. அது இஸ்லாத்துக்கு அழகான செயலும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களுடைய பட்டியல்ல உங்களையும் என்னையும் இடம்பெற செய்யும்.